சத்தம் போட்டதை கேட்டு வந்து எல்லாரும் ஓடி வந்து அந்த ரூமில் வந்து கதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேருமே ஒரு ஒரு பக்கம் கிடக்குறாங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சு உடனே ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்போ அன்பு வந்து கண்ணை திறந்துடுறாரு. அன்புக்கு வந்து ஃபஸ்ட் எய்ட்லாம் கொடுத்து சரி பண்ணிடுறாங்க. ஆனால் கண்மணி வந்து அப்படியே தூக்கி வீசினதால கண்மணிக்கு அடிபட்டுருது. அதனால கண்மணி வந்து மயக்கம் தெரியல. எல்லோரும் ரொம்ப பயந்து போகிறாங்க. கண்மணி இப்படி ஆகிடுச்சு, அவங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பதறி போகிறாங்க. நம்ம வந்து சிவகாமி கண்மணிக்காக வேண்டிகிட்டு இருக்காங்க. அன்பு வந்து கண்ணை திறந்தோன்னே எல்லாரும் அன்பு போய் பார்க்குறாங்க. அன்பு வந்து கண்ணை திறந்த முதல் கேள்வி, கண்மணி எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டு எல்லாருமே இப்போ ரொம்ப முக்கியமாடா வந்தது, நாங்கள் எவ்வளோ பதறி போயிட்டு எங்களை பற்றி ஒரு வார்த்தை கேட்குறேன், நேராக பொண்டாடி பற்றி கேட்குறேன் அப்படின்னு. என்ன பாட்டி நீங்கள் பேசுகிறீங்க, நானும் கண்மணி தானே அங்கே வந்து ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருந்தோம், அப்போ அவளை பற்றி கேட்காம நான் என்ன கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க. உன்னை பாட்டி வந்து அவளுக்கு ஒன்றும் நினைவே வரல, அவள் இருப்பாளோ போயிடுவாளோ யாருக்கு தெரியும் அப்படின்னு கூட இருந்தவங்க சொல்கிறாங்க. மயூரி அதை கேட்டுட்டு வந்து இப்படி பேசுகிறியே, உனக்குலாம் மனசாட்சியே கிடையாதா, உன்னை பார்த்தாலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, இப்படியா பேசுவேன் அப்படின்றாங்க. சிவகாமி இப்போ என்ன சொல்லிட்டா, அவளால் தான் இவ்வளோ பிரச்சனை, ஒன்றும் அவளால் தான் எந்த பிரச்சனையும் ஆகலை, நானும் அவளும் தான் அங்கே இடத்துல மாட்டிக்கிட்டோம், இதுக்கு காரணம் நாங்கள் 2 பேரும் தான், தேவையில்லாமல் எதுக்கு பாட்டி அவளை மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு. அவள் வந்ததால் தான் இவ்வளோ பிரச்சனை உருவாச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்றாங்க பாட்டி. சரி அதான் அன்பு கண்ணை திறந்துட்டான்ல, எல்லாரும் கிளம்புங்க, முதல்ல வீட்டுக்கு போகலாம் அப்படின்னோடனே உடனே வந்து கண்மணி விட்டுட்டு எப்படி போகிறது அப்படின்றாரு அன்பு. ஏன்டா உன் பொண்டாட்டி விட்டுட்டு வரமாட்டியா அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, நம்ம கண்மணி விட்டுட்டு வர முடியாது, கண்மணி முதல்ல கண்ணை திறக்கட்டும், அவளுக்கு உடம்பு சரியாயிட்டும், அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்னோடனே. இங்கே பாரு அன்பு, நீ ரொம்ப டயர்டாக இருக்க, இந்த மாதிரி ஆனதில் உனக்கு உடம்பு சரியில்லை, ஏற்கனவே உனக்கு உடம்புல நிறைய பிரச்சனைங்க இருக்குது, அதனால முதல்ல நீ வா, அப்புறம் கண்மணியை இருந்து உன் அம்மாவுக்கு அறி கூட்டின்னு வருவா அப்படின்றாங்க பாட்டி. என்ன ஆனாலும் சரி, கண்மணி இல்லாமல் நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அன்பு சொல்கிறாரு. அதை கேட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க பாட்டி. இவன் வர வர ரொம்ப மோசமாக பேசுகிறான், வர வர ரொம்ப மோசமாக தான் ஆகிட்டான், நான் முதல்ல கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உன்னை மயூரி பாட்டி பார்த்தீங்களா எப்படி பண்ணுறான்னு அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து சிவகாமி அன்பு கிட்ட சொல்கிறாங்க, உனக்கு தெரியுமா அன்பு, நீ முதல்ல வந்து விழுந்துட்டுருக்க, உன்னை காப்பாற்ற போய் தான் அந்த மாதிரி ஆகிட்டுருக்கு, அவளுக்கு என்னம்மா சொல்கிறீங்க, ஆமாம் உன்னை எப்படியாவது வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணியிருக்கா, அதனால தான் அந்த ஃபேனில் போயிட்டு கை வச்சிருக்கா, அப்போ தான் சாக்கடிச்சா விழுந்துட்டாடா அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. அன்புக்கு அது அழுகையாக வருது. கண்மணி கடைசியாக பேசின வார்த்தைகள் எல்லாமே வந்து அன்புக்கு நினைவு வருது. அப்படியே வந்து மனசு கஷ்டப்பட்டு அழறாரு அன்பு.